கைதட்டுங்க, கிளப் பண்ணுங்க. இங்கே எனது விளையாட்டு மைதானத்தை நோக்கி, அதாவது இந்த அரங்கத்தை நோக்கி அங்கே எடுத்து வருவதனை இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆமாம், அவரது பாரியார் சகிதம் கிரிக்கெட் விளையாட்டுக்காக முன்னாள் தலைவரும் உடற்கல்வி ஆசிரியர் நிரஞ்சன், அதே போன்று கிரிக்கெட் விளையாட்டுக் கழக முன்னாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சாந்தகுமார், அவரது பாரியார் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் வீரர் ஜோயல் நிரோசன், முன்னாள் தலைவர் பாலசுப்ரமணியம், கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் கேதீஸ்வரன், கிரிக்கெட் விளையாட்டுக் கழக உறுப்பினர் பார்த்திபன், அதே போன்று கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் வீரர்கள் அங்கே பின்பாக அணிவகுத்து வந்து நிற்க கோலாகலமான முறையிலே இந்த நிகழ்வுகள் இன்னும் சற்று வேளையிலே விளையாட்டுக் கழகத்தின் நீண்ட சகிதமாக இந்த வெற்றி கேடயம் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தில் அங்கே அன்பளிக்கப்பட்டிருக்கின்றது. ஐயண்ணே, கப் ஓப்பனிங்க, கப் ஓப்பனிங். தற்பொழுது இந்த வெற்றி கேடயத்தினை திறந்து வைக்கின்ற நிகழ்வு இடம்பெற இருக்கின்றது. கிரிக்கெட் விளையாட்டுக் கழகம் மாபெரும் நடத்தும் பிரீமியர் லீக் கிரிக்கெட் மென்மது சுற்று போட்டிக்கான இந்த வெற்றி கேடயம் தற்பொழுது சரவணமுத்து ஐயா குடும்பத்தினர் கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தினருக்கு வழங்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையிலே இந்த வெற்றி கேடயத்தினை திறந்து வைப்பதற்காக அங்கே அவரது குடும்பத்தார்கள் அங்கே ஆயத்தமான நிலையிலே ஆமாம், அவரது பாரியார் பிள்ளைகள் சகிதம் அங்கே வெற்றி கேடயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. கிரிக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் சார்பில் அவருக்கு அவரது குடும்பத்தாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அங்கே வீரர்களின் ஏகோபித்த கரகோஷத்தின் மத்தியிலே அந்த வெற்றி கேடயம் இங்கே அன்பளிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக சரவணமுத்து ஐயா அவர்கள் ஞாபகார்த்தமாகவும் ஏனைய எமது கழக கண்மணிகள் ஆகியோருக்காகவும் ஒரு நிமிட மௌன பிரார்த்தனையை மேற்கொள்ளுமாறு அனைவரையும் அன்போடு கேட்டிருக்கிறேன். நன்றி 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 நன்றி. விளக்கு ஏற்றிட்டு அடுத்த அஞ்சு கொடுத்துருக்கோம். அடுத்த நிகழ்வாக எமது ராக்கெட் விளையாட்டுக் கழகத்தின் நீண்ட நாள் ஆதரவாளரும் முன்னை நாள் கழகத்தின் போஷகருமான அமரர் சரவணமுத்து ஐயா ஞாபகார்த்த வெற்றி கேடயத்திற்கான பிரீமியர் லீக் மென்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டிக்கான நிகழ்வுகள் இங்கே ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் முதலாவது நிகழ்வாக வெற்றி கேடயம் அங்கே அங்குரார்ப்பணம் செய்து வைத்த வேளையில் இரண்டாவதாக மங்கள விளக்கேற்றும் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அவரது சரவணமுத்து ஐயா அவர்களின் பாரியார் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம். அதோடு அவரது பிள்ளைகள் சார்பாகவும் மங்கள விளக்கினை ஒருவரை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
அடுத்ததாக அவர்களது குடும்ப உறவினர்களா மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அடுத்து நிற்கின்றேன். நல்ல பழக்கம். சரி, அது அப்படி வச்சிங்கன்னா சரி, அப்படி சரி. அடுத்த செட் பண்ணி சரி. அடுத்ததாக ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் மோனைநாள் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் அவர்களை மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். சும்மா ஃபார்மாலிட்டிக்காக பிடிங்க, சும்மா நெருப்பை கொளுத்திட்டு ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் முனைநாள் தலைவரும் உடற்கல்வி ஆசிரியருமான திரு கோ. நிரஞ்சன் அவர்களை அன்போடு இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்திருக்கின்றேன். அடுத்ததாக ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் முனைநாள் தலைவர் அடுத்ததாக ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் முனைநாள் செயலாளர் பொருளாளர் திரு சாந்தகுமார், முனைநாள் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் சாந்தகுமார் அவர்களையும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்ததாக ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் முன்னாள் தலைவர் பார்த்திபன் அவர்களையும் அன்போடு இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அடுத்ததாக ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் தலைவர் கேடிசன் அவர்களையும் இந்த மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றேன். அதனைத் தொடர்ந்து விளையாட்டு வீரர்கள் அணித்தலைவர்களை இங்கே வந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம். ராக்கெட் விளையாட்டு கழகம் பெருமையுடன் நடாத்தும் பிரீமியர் லீக் அணிக்கு 7 ஓவர்கள் கொண்ட மும்பந்து கிரிக்கெட் சுற்று போட்டி கோவில்புதுக்குளம். தற்பொழுது ராக்கெட் விளையாட்டு கழகத்தின் பொருளாளர் அவர்கள் மங்கள விளக்கினை ஏற்றி வைக்க, அதனைத் தொடர்ந்து ஜெயந்தன் அணி தலைவர்கள் இங்கே மங்கள விளக்கினை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து